ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி ஒரு டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். முருகன் கோவில் மலை மேலே இருக்குது. முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கள் ஊர் நியர்பை தான் இருக்குது. கோவில் சுற்றி ரொம்ப ஃபுல்லாக மரம் செடி ரொம்ப நேச்சராக இருக்கும். கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க, நீங்களும் வாங்க, முருகனை தரிசனம் பண்ணலாம். பைக் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். படி ஏறி தான் போக போகிறோம். இந்த ரோடு வந்து கோயில்கிட்ட வரைக்கும் போகுது. ஆனால் நாங்கள் படி ஏறி தான் போகலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். எங்களோட நீங்களும் வாங்க, சாமி தரிசனம் பண்ணலாம். வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறணும் பாருங்கள். மேலே தான் கோயில் இருக்குது. படி ஏற போகிறோம். பைக் நிறுத்திட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா குட்டீஸ் எல்லாம் மேலே போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. மூச்சு இறைக்குது, மெதுவாகவே போவோம். முடியல, அங்கங்கே நின்று போயிட்டுருக்கோம். கோவிலை சுற்றி நேச்சராக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்தால் ரொம்பவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் உடனே கிளம்புறதில்ல. ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டு தான் நாங்கள் போவோம். முடியலை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போவோம். பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். பாப்பாலாம் முன்னாடி வந்துட்டாங்க. இன்னும் வரலையா? அப்போ எப்படி வந்தீங்க? வந்தாச்சு எல்லாரும். இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. சைக்கிள் ஓட்டினா வந்த சுவாமி தரிசனம் முடிச்சிட்டோம். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, எதுவும் சொல்ல, ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கோம். பிள்ளையார், சிவன் சன்னதி இருக்குது. தரிசனம் பண்ணலாம் வாங்க. மகாலட்சுமி அம்மன், துர்கை அம்மன், முருகரோட வள்ளி தேவானை சுவாமி,
நானும் ஒரு முருகன் ஆயிடும். அப்புறம் நீங்களும் என்னை படி தேடி வந்து நல்லா இருக்கு. ஒரு 10 ரூபா நல்லா இருக்கு. சுவாமி தரிசனம் நல்லாவே முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றி பார்க்க போகிறோம். குட்டீஸோட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ண போகிறோம். மயிலெலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட டைம் பாஸ் பண்ணிட்டு தான் பொறுமையாக தான் நாங்கள் போவோம். எப்போ வந்தாலும் அப்படி தான். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் ரொம்பவே மனசுக்கு மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டைம் இருந்தால் முருகரை தரிசனம் பண்ணுங்கள். இது அரசம்பட்டு நியர்பை தான் இருக்குது. இந்த கோவில் மலை இருக்குது. கோவிலோட பேக் சைடு இது ஃபுல்லாக சுற்றி மலை தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். பாருங்கள், உட்காரத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்க இடம் பாருங்கள். குட்டீஸு பயமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாடு ஏ எங்கடி மாடு இங்க நிறைய மயில் இருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அது வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் சிது சிது இந்த பக்கம் திரும்ப. பயமா இல்லை உனக்கு? திரும்பிங்க. மயில்பா எங்க ஓடு? மலையில ஓடுற செஞ்சு அங்க பாரு. ஆனோடு அந்த மேல போச்சு. ரொம்ப ஐட்டு வந்து போது சூப்பர். வீடு போட போறேன். அழகு அழகு ஜூம் பண்றேன். அழகா அடியுது. திரும்பி இன்னொன்று போவோம். மயில் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டான் தம்பி. அப்போ இப்படி வந்துருப்பா, பயமா இருக்கு. ஏய் அணிலாண்டி முயலுக்கு போய் அணில் வந்தாங்க. வாயின காமி எனக்கு
மயிலுக்கு முயல் அணில் நிறைய பேர் வச்சிடறான் தம்பி. மயிலன்றா முயலன்றா. இங்க வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், இருட்டுடுச்சு. அதனால சரி டைம் இல்லை, கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு, போகிறதுக்கு பயமாக இருக்கும் வழியில். அதனால கிளம்பிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Keep support my channel friends. Thank you. Like, share and subscribe பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. நான்